சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்பை சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பேச்சிக்கிறாரு. மீன ராசியில் பேச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டோடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்கறதா சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு. 2025 குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு. ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தனவரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ராசிக்கு 4வது வீடு கடக ராசி. அற்புதமான ராசி, அன்பான ராசி, பண்பான ராசி, படிப்பான ராசி, துணிவான ராசி. அண்ணன் தம்பி, அம்மா அப்பா எல்லாரையும் அரவணைச்சு வாழணும், தான் சொந்த பந்தத்தோட அற்புதமாக வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசை பாசைகளை நிறைய உடைய கடக ராசிக்கு 9வது வீட்டில் தான் சனி பெயர்ச்சி. 9வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறனால நல்ல யோகம். 8ஆம் வீட்டில் இருந்த அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் 9வது வீட்டில் பெயர்ச்சிக்கு இருக்கிறாரு. உங்களுக்கு யோகம். இத்தனை வருஷமாக, இத்தனை நாளாக, இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு நல்ல நிலைமை வரப்போகுது. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் ராகு பகவான். ராகு பகவான் கூட சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால படிக்கிற குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து படிக்க போகிறீங்க. 10th 12th காலேஜு, நிறைய டாக்டர்கள் இந்த கடகராசியில் பயிற்சிக்கு போகிறாங்க. ஏன்னா கடகராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான்,
ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ குரு பகவானாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு பகவானாக இருக்கிறனால படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் பேச்சு வீட்டில் பலமாக இருக்கார். சனி பகவான், அதாவது பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவானும் சனி பயிற்சி ஆகிறாரு. ஆன்மீக சம்பந்தப்பட்டதில், அருள்வாக்கு சொல்கிறவங்கள, குறி சொல்கிறவங்கள, ஜோதிடம் சொல்கிறவங்கள, கோயில் சம்பந்தப்பட்ட குருக்கள், கோயில் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்க, இப்படி டாக்டர்ஸுங்க எல்லாருக்கும் இனிமே பலன்தான். இன்னும் ஒன்று இருக்குது. பூச நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். கலைத்துறையில் பிரகாசிக்க போகிறீங்க. குழந்தை நட்சத்திரத்திலிருந்து உச்ச நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த கடகராசிக்கு உண்டு. ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அப்பாவுக்கு ஆகாது, அப்பாவுக்கு கண்டன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க, ஒரு குறையும் வராது. சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டுக்கிட்டு வாங்க. உயர்ந்த நிலை, உச்ச நிலை, மேல்நாட்டு செய்தி, மேல்நாட்டு தொடர்புடைய பல யோகங்கள் வரணுன்னா சனி பகவான் பெயர்ச்சி மீன ராசியில் உங்களுக்கு தான் உண்டு. கடகராசிக்கு ஏதோ முன்னோருடைய சொத்து, தகப்பன் தாய் வழி சொத்து, மாமனார் மாமியார் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏதோ காதல் மோகத்தில் பாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான ஷார்ட் அவுட் ஆகி சரியான புத்தி மனநிலையில் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு கடகராசிக்காருக்கு உண்டு. நல்ல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு. நல்ல சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை, இன்னும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய வேலை தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உள்ளவங்களுக்கு கடகராசி பெயர்ச்சி இருக்குது. புதன் சொல்லக்கூடிய விற்காத பொருளை விற்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொழிலில் இருக்க வேண்டியவங்களுக்கு நல்ல நிலைமை வருது. துதிச்சிடுவீங்க உங்கள் குலதெய்வத்தை. உங்கள் தாய் தகப்பன் முன்னோர் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு வேண்டும். சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. அற்புதமாக வாழ போகிறீங்க. ஒரு கார் இருந்தால் இன்னொரு கார் வாங்க போகிறீங்க. ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்குது. நல்ல நிலைமை வருது, யோக நிலைமை வருது. 2025 சூப்பராக வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு. காலத்தை நேரத்தை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நேரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உழைச்சிங்கன்னா பலன் உண்டு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமை, அற்புதமான தன்மை வரக்கூடிய நேரம். நீங்களாம் வீண்படுத்திடாதீங்க. ஏதாவது மோகங்கள், மண்ணு மேலே, பொண்ணு மேலே, பெண்ணு மேலே, இந்த 3த்தையும் கொஞ்சம் விட்டு பிடிங்க. இந்த 3 மேலேயுமே மோகமாக இருந்தீங்கன்னா திருட கர்ம தோஷம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு பகவான் வீட்டில் ராகு பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார். கவனமாக இருக்கணும். தலைவணங்கி அண்ணனை சனி பகவான் வழிபட்டு தான் தேவைகள் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வாங்க. அற்புதமான பேராசை வச்சு அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும், அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் இருந்தீங்கன்னா 2025 2.5 வருஷம் நீங்கள் மறுபடியும் கஷ்டப்படணும். கவனமாக இருந்து ஆன்மீக வழிபாட்டிலையோ தான் செய்கிற தொழிலையோ நியாயம் நீதி நேர்மையாக இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை உச்ச நிலையில் கொடுக்கும். சுகபோகமாக வாழக்கூடிய தன்மை உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. அரசனை போல வாழக்கூடிய தன்மை இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. சூப்பராக இருப்பீங்கம்மா. சிவாய நம.